ஏசியா கப் 2025 இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ண வேண்டிய ஏசியா கப் ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனைகள்னால யூஏஇல இந்த வருஷம் நடக்க போகுது. இதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கூட ஒன்று இருக்குது. இப்போது இதில் நம்ம நல்லா உத்து நோக்கி பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏசியா கப் அப்படின்னாலே அண்டர்டாக்ஸாக ரொம்பவே ப்ளே பண்ணுறது வந்து ஸ்ரீலங்கா தான். இந்தியாவுக்கு அடுத்து அதிகமாக டைட்டில்ஸையும் ஏசியா கப்பில் ஜெயிச்சது வந்து ஸ்ரீலங்கா தான். இப்போது ஸ்ரீலங்கா டீமோட ப்ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா 2022 T20 நடந்த ஏசியா கப்பை டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது இந்த வருஷமும் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஸ்லைட்லி டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஜிம்பாப்வே கூட எல்லாம் தோத்துட்டு இருக்காங்க இந்த வருஷம். இப்போ ஸ்ரீலங்காவோட கீ பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வனிந்து ஹசரங்கா, பத்தும் நிஷங்கா, தஷுன் சனக்கா, பனுக்கா ராஜபக்ஷ. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் ஸ்பின் அட்டாக் தான். யூஏஇ மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவைப்படுற ஒன்றா இருக்கும். என்னதான் பேட்டிங் வந்து அவங்க ரொம்ப டீப்பாக ஆடினாலும் அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ண தரக்கூடிய ரோல் வந்து யாருமே இப்போ சரியாக ப்ளே பண்ணலை. எக்ஸ்பேக்டராக பார்த்தோம்னா அவங்களுடைய பனுக்கா ராஜபக்ஷே தான் ரொம்பவே அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு ஆளாகவும் இருக்காரு. இப்போ அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாக் அவுட்ஸ்குள்ளே வந்துட்டாலே ஸ்ரீலங்காவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. இதே தான் 2022 நடந்துச்சு. யாருடைய கண்ணோட்டத்துலையுமே ஸ்ரீலங்கா வந்து இல்லை. பட் அந்த ஃபைனல்ஸை ஜெயிச்சது வந்து ஸ்ரீலங்கா தான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா பங்களாதேஷ். இப்போ பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எராலே வந்து ஒரு சூப்பர் டீமாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பங்களாதேஷ் வந்து ஏசியா கப்பில் 3 முறை ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஏசியா கப்பை அவங்க ஜெயிச்சதே கிடையாது. 2025 அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி அவங்க பக்கமும் கொஞ்சம் இருக்குது. இப்போ அவங்களுடைய டீமோட பேலன்ஸ் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆல்ரவுண்டில் ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்காங்க. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸோட பேட்டிங் கோர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ லிட்டன் தாஸ், டஸ்கின் அகமது, முஸ்தபிசூர் ரஹ்மான் இவங்கெல்லாம் வந்து கீ பிளேயர்ஸாக இருக்காங்க அவங்களுடைய டீமில். அதே போல் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தோன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்துருவாங்க. மற்றபடி அந்த குரூப் ஆஃப் டெத்தில் 3 டீம் இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கா இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது. இந்த 3 பேருமே எப்படி ஆட போகிறாங்க? ஏன்னா இவங்க மற்ற குரூப், அதாவது இந்தியா இருக்கிற குரூப் எடுத்து வச்சு பார்த்தோன்னா இந்தியா, பாகிஸ்தான், யூஏஇ, ஓமன் இந்த 4 டீம் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து குரூப் ஆஃப் டெத்துங்கிற லெவலுக்கு பெருசாக அல்டிமேட்டாக இல்லை. பட் இங்கே 3 பேருமே அண்டர் டாக்ஸாகவும் இருக்காங்க. அதே போல் அந்த டாப் 2 இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்பவே போராட்டமாக இருக்க போகுது. இப்போ இந்த வருஷம் ஏசியா கப்போட ரொம்ப பெரிய டார்க் ஆஸாக யாரை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எவல்யூஷன் ஆகிட்டு தான் வராங்க. என்னென்னா ஆஸ்திரேலியாவே கிட்டத்தட்ட வந்து வேர்ல்ட் கப்பில் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் மேக்ஸ்வெல்லுடைய அந்த பிளேனால தான் ஆப்கானிஸ்தான் வந்து அந்த மேட்ச் தோக்கிறதுக்கான ரீசனாக இருந்துச்சு. அதே போல் இப்போ ரீசெண்டாக நடந்த பாகிஸ்தான் மேட்சையும் 16 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இப்போது அவங்களுடைய டீமில் வந்து அட்டாக்குன்னு பார்த்தோன்னா ஸ்பின் அட்டாக் தான். அதுவும் 4 பேர் இருக்காங்க. ரஷீத் கான் தான் கேப்டனாக இருக்கார். முஜிபுர் ரஹ்மான் இருக்கார். அதே போல் நபி இருக்கார். இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து T20 அதுவும் உலகம் ஃபுல்லாக போய் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு டீமை வந்து அப்செட் பண்ணுறதுக்காக நிறையா சான்சஸ் இருக்குது. அவங்களும் நாக் அவுட்ஸ்குள்ளே வந்தாங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஈவன் இந்தியாவே வந்து ஒரு முறை அவங்க தோக்கடிச்சிருப்பாங்க. இந்தியா, பாகிஸ்தானை தவிர ஏசியா கப்பில் இந்த 3 டீமுமே ஒரு அண்டர் டாக்ஸாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே குரூப்பில் வேற இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த குரூப் மேட்சஸ் தான் வந்து இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 டீம்ஸ் இருக்குது. ஓமன், யூஏஇ, அதுக்கப்புறம் ஹாங்காங். இப்போது இந்த 3 டீமுமே பார்த்தீங்கன்னா அண்டர் டாக்ஸ் அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. பட் ஏசியா கப்பில் இவங்க நல்லாவே விளாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குவாலிஃபைஸில் ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களும் நிறையா, அதாவது ஒரு வெற்றியாக இருந்தாலும் பெரிய வெற்றியாக தான் எதிர்பார்த்து வந்துட்டு இருப்பாங்க. யூஏஇ இது வரைக்கும் நிறையா மேட்சஸில் வந்து காம்படிட்டராக வந்து கலந்துட்டு இருந்தாலும் இந்த தடவை ஒரு மேட்ச் ஆச்சும் அவங்க ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு தான் வந்துட்டு இருப்பாங்க.